ஹாய் ஆல், எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரெட்டை தான் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நட்டலாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹைதராபாத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கேப் வந்து ரெண்ட் எடுத்திருந்தோம். நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் கேபும் வந்து கரெக்ட் டைமில் வந்துடுச்சு. ஸோ அப்படியே நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அக்கா வீட்டுக்கும் போயிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. மொத்தமாக வந்து 8 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா குத்துப் ஷாஹி ஹெரிட்டேஜ் பார்க் தான். ஸோ டிக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே வந்து போய் பார்த்தோம். சீரியஸாக சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து அந்த காலத்துலேயே வந்து கட்டியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா கல்லறை தான். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தை ரூல் பண்ண குத்துப் ஷாஹி அவங்களோட ஹெரிட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிங்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்லறை வந்து அப்போ கட்டியிருந்தாங்க. டோட்டலாக வந்து 7 டோம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாட்டாய்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே அது எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த வியூலாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அங்கே போகிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. அவங்களாம் ஒரு ட்ரிப்பாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பெரியவங்கலாம் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி கைடு மாதிரிலாம் இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே ஸ்லோவாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஃப்ளார்ஸ் இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளார்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரிஸாக நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சௌமஹாலா பேலஸ். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அரண்மனை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அரண்மனை போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும். அதுக்கப்புறமா உள்ளே போய் நாங்கள் வந்து பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி கவர்மெண்ட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. வெளியே இருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளார்ஸு கார்டனிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியவே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ரூல் பண்ண நிசாம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த அரண்மனையை வந்து கட்டினாங்க அப்படின்ற வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ உள்ளவே நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த லைட்ஸ்லாம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தர்பார்னு சொல்லுவாங்க. மீட்டிங்ஸ்லாம் அந்த டைம்லலாம் நடக்கும் இல்லையா, அந்த பிளேஸு. நிறைய மியூசியம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ், அதுக்கப்புறமா அந்த காலத்தில் இருந்த பீரோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்க ட்ரெஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக காற்று வரல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஃபேன் கிடைக்குதோ கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த காலத்தில் வந்து கார்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைய பெரிய டிஸ்பிளேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. ஒன்றுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கவே. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்தோம். அங்கே கார்டன் பெருசாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாருமே பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். செம்ம வெயிலாக இருந்துச்சு. ஸோ இளநீ குடிச்சிட்டு இங்கேருந்து சார்மினார் வந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த போகிற ரோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம். சார்மினாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். இங்கேருந்து அந்த வியூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைங்க, எவ்வளோ கடை இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மார்க்கெட் மாதிரின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஃபுல்லாக ஜுவல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து ஹைதராபாத் போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா சார்மினார் பக்கத்தில் நிறைய வந்து வளையல் கடைலாம் இருக்கும், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா வளையல்லாம் வாங்கிட்டேன். சார்மினார் மேலே போயும் நம்ம வந்து அந்த வியூ வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போய் நாங்கள் வந்து பார்த்தோம். ஆக்சுவலி குட்டியான ஸ்பேஸ் தான், இட்டுன்னு தான் இருக்கும். நம்ம வந்து அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை சூப்பராக போயிட்டு மேலே வரைக்கும் போயிட்டு நாங்கள் வந்து அப்படியே அந்த வியூலாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட வந்து போயிடணும். ஸோ நாங்கள் வந்து பிஸ்தா ஹவுஸ் தான் வந்து போயிடணும். முன்னாடியே ஹைதராபாத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் என்னென்னாலும் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்னென்னலாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா ஹவுஸில் போயிட்டு பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்ரிகாட் டிலைட் இந்த டிஷ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெமோரியலுக்காக இது வந்து நாங்கள் கட்டியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கோல்கண்டா ஃபோர்ட் தான் வந்து போகணும். அப்படியே வந்து காரில் போகும்போது பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக வந்து போயிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறேன்
கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். ஆக்சுவலி 5க்குலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேலேருந்து திருப்பி கீழே இறங்கணும் இல்லையா, ஸோ எங்களை வந்து அலோவ் பண்ணலை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு லேசர் ஷோ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு மலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டோட கதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்பவே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு 1 hour கிட்ட ஷோ வந்து வச்சுருந்தாங்க. இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஹிந்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ சூப்பராக வந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். The rise of dynasties and their fall. I, Kakatiya King Pratap Rudra, hereby decree the further fortification of Golconda Fort. जंग की तैयारी एकजुट रहेंगे तो पड़ेंगे हम भारी. இந்த ஃபோர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கதையுமே சொன்னாங்க. பார்க்கவே அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நாங்கள் ஃப்ளாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்டோட பர்த்டே இருந்தனால அவங்களுக்கும் கேக் கட் பண்ணிவிட்டு எப்படிங்க ஹைதராபாத் வந்துட்டு பிரியாணி சாப்பிடாமலையா, ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம், ஏன்னா செம்ம டயர்டு. ஸோ கொஞ்சமாக வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாமே வெஜ் மீல் தான் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பி பெங்களூருக்கு வந்து ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் இந்த பால்கனி இந்த வியூவை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேப் பிடிச்சி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து காச்சிகோடா ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெங்களூருக்கு வந்து ட்ரெயின் இருந்துச்சு. ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் பயங்கரமாக பூம் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.